அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையில் சட்ட ஆலோசகராக பணிபுரிவதற்கு காலியிடம் ஒன்று உள்ளது. இந்த காலியிடத்தை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு விலங்குகள் நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையில் சட்ட ஆலோசகராக பணிபுரிவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்து தமிழ்நாடு அரசின் விலங்குகள் நல வாரியம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் துறையின் சட்ட விவகாரங்கள் தடையின்றி கையாளப்படுவதை உறுதி செய்வதற்கும் வாரியத்திற்கும் கால்நடை பராமரிப்பு துறைக்கும் சட்ட வரைவு பணிகள், எதிர் பிரமாண பத்திரங்களை தயாரித்தல், சட்ட ஆவணங்களை மறுபதிப்பாய்வு செய்தல் மற்றும் சரிபார்த்தல், வழக்குகளை தாக்கல் செய்தல், சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு ஒருங்கிணைத்தல் மற்றும் அத்தியாவசியமாக கருதப்படும் அனைத்து சட்ட உதவிகளையும் தேவைகளையும் வழங்குதல் போன்ற பணிகளை செய்வதற்கு சட்ட ஆலோசகராக பணிபுரிவதற்கு ஒப்பந்த அடிப்படையில் மாத ஊதியம் ரூபாய் 50,000 என்ற அடிப்படையில் 11 மாதங்களுக்கு நியமித்திட ஏதுவாக தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விரிவான வழிகாட்டுதல்களுடன் கூடிய விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு விலங்குகள் நல இணையதளமான www.tanawb.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு 28/1/2026 அதற்கு முன்பாக தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப படிவங்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டிய முகவரி மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் எண் 13/1 3வது கடல் நோக்கு சாலை, வால்மீகி நகர், திருவான்மியூர், சென்னை 41 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தகுதியானவர்கள் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தில் சட்ட ஆலோசகராக பணிபுரிவதற்காக விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tanawb.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம், தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க அறிவிப்புகள் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சட்ட ஆலோசகர் பணிக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல்ல தெளிவாக விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்லேயே நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அதன் கீழே ஆங்கிலத்திலும் இந்த நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவம் கீழே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லீகல் கவுன்சில். விண்ணப்ப படிவத்தில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பதாரரின் பெயர், நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், பிரசன்ட் போஸ்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க வித் பின்கோடுடன் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். போன் நம்பர், இமெயில் ஐடி, பெர்மனன்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த், அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸாமினேஷன் பாஸ்ட், ஹையர் செகண்டரி, LLB, LLM, அதர்ஸ், இந்த மாதிரி நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், உங்க கல்வி தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு ஏரியாஸ் ஆஃப் லீகல் எக்ஸ்பீரியன்ஸ், நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், பொசிஷன் ஹெல்ட், பீரியட் ஃப்ரம் டு இமோல்மெண்ட் பெர் மந்த், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல் இங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா என்ரோல்மெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. என்ரோல்டு as advocate, yes or no, bar council enrollment number, year of enrollment, experience in government, PSU, board matters if any, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு என்க்ளோசர் கொடுத்திருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், எனி அதர் ரிலீவன்ட் டாக்குமெண்ட்ஸ். இந்த சான்றிதழ்கள் எல்லாமே உங்களது விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். அடுத்ததாக டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. பிளேஸ் டேட் எழுதி அப்ளிகன்ட் சிக்னேச்சர் செய்ய வேண்டும். கீழே இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கைட்லைன்ஸ் ஃபார் லீகல் கவுன்சில். தி கேண்டிடேட் ஷால் possess a bachelor degree in law from a recognized university and must be enrolled as an advocate with the Bar Council of Tamil Nadu and Puducherry with minimum 5 years of professional experience in handling legal matters related to government department, board or corporation, preferably including animal welfare law and statutory matters. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதற்கான மாத ஊதியம் ரூபாய் 50,000 வழங்கப்படும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி மெம்பர் செக்ரட்டரி, தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு, நம்பர் 13/1, வால்மீகி நகர், 3rd சீபோர்டு ரோட், திருவான்மியூர், சென்னை 600041 என்ற முகவரிக்கு
28/1/2026 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு டிபார்ட்மெண்டில் காலியாக உள்ள சட்ட ஆலோசகர் பணியை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.